ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆல்ரெடி இலுப்பைப்பூ பச்சரிசி யூஸ் பண்ண கஸ்டமரோட வாய்ஸ் ஃபீட்பேக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதே கஸ்டமரோட நெக்ஸ்ட் ஃபாலோஅப்போட ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். பட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவர் நம்மக்கிட்ட அரிசி வாங்கும்போது எப்படி பேசினார் அதையும் சேர்த்தே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அரிசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவரால் பேசவே முடியல. அவரோட அட்ரஸை கூட ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து தான் வந்து அனுப்பியிருந்தார். இப்போ நம்ம அந்த ரெக்கார்ட் தான் பார்க்க போகிறோம். பாஸ்புக்கு அனுப்புங்க. இப்போ அதே கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்ஸில் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கலாம். பேசி நல்லா வருது, பேச முடியுது, நன்றி. அதுக்கு பிறகு இன்னொரு தடவை அரிசி வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு இன்னைக்கு நம்ம கேட்ட ஃபீட்பேக்கை நான் ஷேர் பண்ணுறேன். சார், நல்லா இருக்கேன். இப்போ உங்களுக்கு பேச்செல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். இழுப்பரிசி எவ்வளவு காசு? ஆமா 5 கிலோ போடுங்க. சரிங்க சார். இப்போ இந்த ஆடியோவில் இருந்து நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கலாங்க. பாரம்பரிய அரிசி நிறைய நோய்களுக்கு மருந்தாக நிச்சயமாக இருக்குது, நம்பிக்கையாக சாப்பிடும் பொழுது மட்டும். ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கடந்த 1 வருஷமாக விடாமல் இந்த அரிசியை நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ஸாக இந்த அரிசியை நீங்கள் சாப்பிட்டு போகும்போது உங்களோட உடம்பில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த அரிசியை வந்து சமைக்கிற பக்குவம். இந்த பாரம்பரிய அரிசியை பொதுவாக நீங்கள் வறுத்து அரைச்சி சமைக்கும்போது அதோட பயன்கள் வந்து கம்மி. ஸோ இந்த இலுப்பைப்பூ பச்சரிசியை வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிற இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூ பச்சரிசி யூஸ் பண்ணி நான் இடியாப்ப மாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. இந்த அரிசியோட இடியாப்ப மாவு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இலுப்பைப்பூ பச்சரிசி அப்படின்னு நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இதை பற்றின பெனிஃபிட்ஸுமே வந்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரிய அரிசியை வந்து கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வளமாக வாழலாம்.